வெற்றிமாறனையும் அமீரை தவிர இங்க எல்லாருமே குடிக்காரர்கள். ஜான் விஜய் இப்பதான் என்ட்ரி கொடுத்தான். அந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னா இன்ட்ரோல, அண்ணன் படம் முடிச்சுட்டு எங்கன்னா போகலாம். தமிழ் சினிமாவில் அதிகமாக குடித்தவனும் குடித்து கொண்டிருப்பவனும் குடிக்க போவனும் நானே. இப்போ நான் நிறைய இதை பத்தி பேசும்போது ஒரு ஐடியா ஒன்று வருது. எப்படின்னா இந்த படம் ஒரு அடிக்ஷனை பத்தி படம் அப்படின்னு. எனக்கு அப்படி ஒரு இன்டர்பிரேஷனா நான் அப்படி பார்க்கல. நான் தினகரை நான் இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ரைட்டரா பார்த்தேன். ஸோ எனி ஃபைனஸ்ட் ரைட்டர் வில் நாட் டாக் லவுட்லி. மேல ஒன்று இருக்கும், கீழே சப்டெக்ஸ்ட் கதை சொல்லுவாங்க. இந்த ஒட்டுமொத்த படமும் சப்டெக்ஸ் ஆகும். குடி மனிதம் தோன்றல இருந்து குடி. ஃபென்னி அப்படின்னா அங்க விளைந்த கோவால போர்த்துகீஸ் அவங்க கொடுத்த அந்த விதையில இருந்து ஒரு பலரசத்தை எடுத்து அதை போதை ஆக்கி குடிக்கணும். தமிழ்நாட்டுல ஆதியில இருந்துச்சு. அதாவது எனக்கு அதை பத்தி ஃபுல்லா தெரியும். ஆக்சுவலா அவன் சாராயமே எனக்கு காய்ச்சல் அளவுக்கு எனக்கு டெக்னாலஜி தெரியும். நான் சினிமாவோட அதை கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படின்னு மது உழைப்பு வந்தா பிறகு நான் கவலைப்படாது, நான் காய்ச்சிருக்கேன். ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போதும் இந்த நாட்டுல குடி இருந்து கொண்டே இருக்கு. அப்ப குடி அப்படின்னும் ஒரு சமூகம் எப்படி பார்த்தோம்னா ஒரு காரி துப்புனை எச்சல் போலதான் ஒரு குடி. மது ஒரு காலத்தில் ஒரு பெரிய சேக்ரட், ஒரு கம்யூனல் பார்ட்டிசிபேஷன். ட்ரைபல், எல்லா ட்ரைபல் இப்ப இங்க இருக்க 6 ட்ரைபல்ஸ் இருக்கு. தோடாஸ் இருக்காங்க, குறும்பாஸ் இருக்காங்க. அந்த குறும்பாவில 2 இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் இருக்காங்க. 5-6 பேருக்கும் அவங்களுக்கு இண்டிஜினஸா அவங்க கிரியேட் பண்ண மது. அந்த மதுவை எப்ப குடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வருடத்துக்கு 4 நாட்கள் 5 நாட்கள் இவருடைய கடவுள் வழிபாடு. அப்ப வழிபாடுக்கு படைக்கிறது மாமிசத்தை படைத்து மதுவையும் படைத்து மதுவை குடித்து மாமிசம் சாப்பிட்டு விட்டு அன்று முழுதும் ஆடி களைத்து விட்டு அதை மறந்து விட்டு திரும்பி காட்டுக்குள்ள வேட்டையாடப்படும். நாகரிகம் வளர்ந்த பிறகு அதை நம்ம சொசைட்டலா நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ரோமானியர்கள் அவ்வளவு குடியிலே இருந்தது. முகலாய நம்ம ஹிஸ்டரி ஆஃப் முகல் எம்பையர்ஸை பார்க்கும்போது சில பேர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்ஸ்டேனா அவுரங்கசீப் மாதிரி இருந்தாங்க. சில பேர் இன்டெல்ஜ் பண்ணாங்க. ஸோ உலகம் ஃபுல்லா பிரிட்டிஷர்ஸ். நீங்க வைன்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா, பிரிட்டன்ல போய் பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல அவனுக்கு கோடி ரூபாய் பேங்க்ல இருக்கோ இல்லையோ, கோடி ரூபாய்க்கு ஒர்த்தான வைனை அவன் செல்லர் பண்றான். சில நேரங்களில் அவன் காசு இல்லாத போது அந்த வைனை கொடுத்து எனக்கு காசு கொடுன்னு சொல்லி வாங்கிக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட்டாவே அந்த வைன் ஆக்கிக்கிறேன். ஒரு ஸ்காட்லாண்டு முழுதும் விஸ்கி இருக்கு. ஸ்காட்லாந்து முழுதும் நான் போகும்போது தேடி டெலவேர் எல்லா இடத்துலயும் போகும்போதும் அங்கே நம்ம மது இல்லாத இடமே இல்லை. மனிதனுக்கு மது தேவைப்படுது சில நேரங்கள். ஆனா நான் ஆரம்பிக்கும் போது இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு இப்படிதான் ஆரம்பிக்கணும்னு இப்ப நினைக்கிறேன். நானும் மதுவை விரும்பி நேசித்து குடிப்பவன். ஆனா ஒரு நாள் கூட அந்த மது என்னைய கண்ட்ரோல் பண்ணல. அந்த மதுவை குடிக்கும் பொழுது ஒரு பொறுத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படின்னா, சாராய கடைக்கு போகும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது ஒரு குவார்டர் வாங்குற காசு இருக்கும். மோஸ்ட்லி ஓல்டு மங்கு 2 டாடாஸ் கொசுவத்தியோட உள்ள போகும். என்ன பேச ஆரம்பிச்சோம், சினிமா பேச ஆரம்பிச்சோம். சிவாஜி பேசுவோம்,
பாலச்சந்தர் பேசுவோம், பாரதிராஜாவை பேசுவோம், இளையராஜாவை பாடுவோம். ஸோ எங்களுக்கு பெரிய கான்ஃப்ளிக்ட் யாருன்னு கேட்டால் அந்த கொசுவத்தி. ஸோ எங்கள் பக்கத்தில் 2 கொசுவத்தி எரியும். ஒரே ஒரு குவார்டர் ஓப்பன் பண்ணி அடிக்க ஆரம்பிப்போம், பேச ஆரம்பிப்போம். அப்புறம் நான் பாட ஆரம்பித்தேன். எங்கிருந்தோ ஒரு குவார்டர் வந்துடும் எனக்கு, நான் பாட ஆரம்பித்தேன். நான் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து செட்டிநாடு பாலிடெக்னில் வந்து நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது செகண்ட் இயர் வந்து குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, என்னை பாட சொன்னாங்க. நான் பாடின பாட்டு வந்து பொண்ணை போல தான். எப்படி பாடினேன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தேன். செகண்ட் இயர் முழு குடி. டேய் நீ என்ன பாடல அப்படியே அவ போய் பாடினேன். அந்த பாட்டு அதே பாட்டு தான் பொண்ணை போல தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். தேர்ட் இயரும் அதே பாட்டு ஃபுல் குடி, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படின்னா என்னுடைய குடி இருக்கும் பொழுதும் எனக்கு வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஹோப்பாகவும் இருந்து கொண்டே இருக்கு. இந்த படம் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல. அது வந்து ஐ ஹாவ் டு கோ டீப்லி. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பிகாஸ் இட்ஸ் மை இன்டர்பிரேஷன் வெரி ஆனா கதை சொல்றேன். அங்க யாரும் குடிச்சிட்டு தராங்க. குடி நோயாதுன்னு சொல்றாங்கல்ல, இந்த நோயாகிறதுக்கு காரணம் என்னன்னு பாருங்க. இந்த குடிகளது நோயாகும் மனிதர்கள் நீங்க 99 விழுக்காடு ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் பாத்துக்கீங்களா? பிரான்சிஸ் கிருபா இதே மடியில உட்கார்ந்து இருக்கும் போது பிரான்சிஸ் கிருபா ராம் பேசிக்கிட்டு நான் உட்கார்ந்துருக்கேன். பிரான்சிஸ் இங்க வந்து உட்கார்ந்து பேசுறேன். நான் தான் திட்டி வெளியே அனுப்பேன். நான் வெளியே போன பிறகு என்னடா மகனே இப்படி பண்றடா, எவ்வளவு பெரிய கவிஞன். இன்னைக்கு என்னுடைய நண்பன் சங்கர் சுப்பிரமணியம் மிகப்பெரிய எழுத்தாளர், பெரிய கவிஞன். அவன் எழுதின ஒரே நாவலை தனியே நாவலை படிச்சுக்கிட்டு இப்படி படிச்சுக்கிட்டுனா விழுந்து படிச்சுக்கிட்டு சங்கர் கன்னி என்ற ஒவ்வொருவரையும் வந்து சங்கர் சொல்லி. இப்ப அந்த மனிதன் அவ்வளவு நுட்பமாக தமிழ்நாட்டுல ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், சீக்கிரம் சூரியன் மாதிரி வந்து மறைஞ்சு போயிட்டான். இப்ப ஏன் அவன் அடிக்ஷனுக்குள்ள போனான் அப்படிங்கும் போது ரொம்ப நுட்பமாக நம்ம வீட்டுல இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள, ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ள நம்ம நண்பர்கள் சில பேர் வந்து போறதுக்கு காரணம் இந்த சமூகம் கொடுக்கும் அழுத்தம். இந்த படம் பார்த்துட்டு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம் வந்து என்னுடைய மகனை, எனக்கு மகன் இருந்தால் என்னுடைய நண்பன் இருந்தால் நான் எப்படி பார்த்துக்கணும்னு ரொம்ப. ஒருத்தன் ஒரு குடிக்குள்ள போயிட்டு அவன் வந்து அடிக்ட் ஆகுறான். ஏன்னா எல்லாருமே அடிக்ஷன், போன் அடிக்ஷன். இப்ப நம்ம வந்து வெற்றி சொன்ன மாதிரி வந்து கேட்ஜெட் அடிக்ஷன், இன்ஸ்டாகிராம் அடிக்ஷனு. இப்ப நம்ம இன்ஸ்டாகிராம்ல பாக்குறோம், ரொம்ப ஆச்சரியமா அந்த ஃபெனோமெனன் பார்க்கறோம். எல்லா பொண்ணுங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. இந்தியா ஃபுல். எனக்கு புரியல, எனக்கு என்ன எல்லாருமே அப்புறம் என்னமோ செக்ஸியா முதல்லாம் கடிக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. ஏன் இதோட அடிக்ஷன் உலகத்துல இருக்க முடியும்? ஒரு அழகான பெண், என் மகள், அவ யாரோ லட்சணமா அவ வந்து ஒரு ஒரு கேவலமான ஓத்தாங்கம்மா ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை பார்த்துக்கிட்டு அவ முதல்லாம் கடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்றல நண்பர்களை, இதை விட மோசமான அடிக்ஷன் இந்த சமூகத்துல இருக்காங்க. அடிக்ஷன் எங்க இல்ல? இந்த வரப்போதைய இந்த ஐபிஎல் வரப்போகுது, நம்ம எல்லாம் அடிக்ஷன் இல்லையா? சினிமா விட்டு அப்படியே நேரம் போய் வாயை திறந்து பார்த்துட்டே இருப்போம். தோனி ரிட்டையரே ஆக போறது கிடையாது. டெண்டுல்கர் தொப்பையோட வந்து ஆடுவாரு. நம்ம அடிக்ஷன் இல்லையா? இந்தியா பாகிஸ்தான் எத்தனை வாட்டி தோத்துருக்கோம், ஜெயிச்சிருக்கோம். நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான் நாக்க திறந்து பார்ப்போம் அப்படின்னு பார்க்க போறோம். ஆர் வி நாட் அடிக்டட்? சினிமாவை முதல் ஷோ போய் பார்க்கறது அடிக்ஷன் கிடையாது. ரசிகர் மன்றவங்க பெரிய பெரிய கார்போர்டை வச்சு அதுல இருந்து பால் ஊத்துறது அடிக்ஷன் கிடையாது. எது அடிக்ஷன் இல்லை? எனக்கு கல்யாணம்னா, எனக்கு பட்டு புடவை இல்லைன்னா கல்யாணமே இல்லைன்னு சொல்லி ஒரு பொம்பளை சொன்னா அதுவும் அடிக்ஷன். When we are so obsessed with something, it's an addiction. நம்ம அடிக்ஷன் நம்ம எப்படி ரொம்ப ரொம்ப அப்படி பார்க்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்குறேன். ரொம்ப ஐ ஷுட் தேங்க். அந்த படத்துல
அப்படி இந்த நோயின்னு சொல்றாங்களா, அந்த அடிக்ஷன் ஆகி நோய் ஆன பிறகு அவங்க திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கும் போது நிஜ வாழ்க்கையில நிறைய பேர் அடிக்ஷன் ஆகி அந்த இடத்துக்கு போகும்போது அது ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். There is a point. I don't call it as a disease. I may even noble disease.